வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில போஸ்டிங் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுனால இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா போட்டி குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. தென் 12th டிப்ளமோ, டிகிரி இது மாதிரி எது இருந்தாலும் அதுக்கு தகுதியான ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 24/10/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. சேலரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக கிடைக்கும். 37 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரைட் சைடு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ஆஃபீஸ் யூஸுக்காக தான். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜென்டர் என்ன, உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இதெல்லாமே கரெக்டாக எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ ஸோ அதை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் எழுதிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதை இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்தது இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/10/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் 7/10/2025 தான் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற கேட்டகரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரிமினல் லா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு எம்எஸ் வேர்டு இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் முடிச்சுக்கிறவங்க இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட் தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆஃபீஸ் பிஎன். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டண்டன்ட் தான், அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஃபெயில் ஆகியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கான ஒர்க்கிங் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உங்களுக்கான ஒர்க் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் 24/10/2025 நீங்கள் அனுப்பணும். சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், சிறுவில்லிபுத்தூர் அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் virudhanagar.edcourts.go.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகணும் உங்களோட இன்டர்வியூ டைமில். ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் போனீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நீங்கள் ரிஜெக்ட் செய்யப்படுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி ஈவினிங்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த டைமுக்கு கரெக்டான டைமில் நீங்கள் இன்டர்வியூக்கான டேட்டில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டமில் கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.